நீங்கள் பிரிட்டிஷ்காரன் உள்ளே வரும் பொழுதே அவன் லண்டன் குடும்பம், அந்த லண்டன் குடும்பம் தான் சீக்ரெட் சொசைட்டியோட ஹெட்டாக செயல்பட்டுச்சு. அப்போது அந்த டைமில் அப்போ எல்லா நாடுகளுமே இவங்களோட கிளை இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற போர்ச்சுகல், இங்கே இருக்க டச்சு, இதெல்லாம் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சுப்ரீம் பவர் ஒரு நாட்டுக்கு வரணும்னாங்க. அந்த நாடு எதுவாக இருக்கும்னு அப்போ அவங்க முடிவு பண்ணாங்கன்னா பிரிட்டனாக தான் இருக்க முடியும். காட்டுவாசிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். காட்டுவாசிகள் கொஞ்சம் மூர்க்கமான நபர்கள். போர்னா ரொம்ப பிடிக்கும். கொள்ளையடிக்கிறவங்க, திருடுறவங்க, கொலை பண்ணுறவங்க, கற்பழிக்கிறவங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து எந்த விதமான நாம்ஸும் இல்லாமல் எப்படி வேணாலும் கொண்டு குமிக்கலாங்கிற மென்டாலிட்டி கொண்ட ஒரு நொமேடிக் ட்ரைபாக இருந்தவங்க தான் வைக்கிங்ஸ். இன்னைக்கு அது என்ன, யுனைடெட் கிங்டம், யூகே. இப்போ 4 நாடுகள் சேர்ந்ததாக தான் அது இருக்குது. ஆனால் நம்ம வந்து பிரிட்டனுக்கு அடிமையாக இருந்தனால கிரேட் பிரிட்டன் அப்படின்னே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ், அதுக்கு அடுத்து வந்துட்டு ஸ்காட்லாண்டு, இங்கிலாந்து, அப்புறம் வந்து நார்த்தன் அயர்லாண்டு. இந்த நார்த்தன் அயர்லாண்டு ஏன் இங்கே வந்து சேர்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய இதை வச்சு காலத்தை, நட்சத்திரம் மற்றும் இதெல்லாம் வச்சு காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு கருவியாக தான் அந்த ஸ்டோன்ஹெஞ்சை மக்கள் பயன்படுத்தினாங்க. ஸோ அது ரொம்ப ஆதிகால மனிதர்களும் இல்லை. அது வந்து அது ஆனால் சில நேரத்தில் நம்பிடலான்னு தோணுது இல்லை. ஐயோ அவங்க வரலன்னா நம்ம இந்த மாதிரி ரோட்வேஸ், ட்ரெயின்வேஸ், நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்லாம் பண்ணுறதுக்கு மேபி ரொம்ப நாள் இருக்குமே. நம்ம அந்த ராஜா, அதுக்கப்புறம் இந்த மதங்கள், வேதம், அதுக்குள்ளேயே வந்து ஊறி போயிருப்போமேன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து ஒரு வரையறுக்குள்ள ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆகிட்டோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் கான்குவெஸ்ட், கேப்சர் பண்ணி கான்குவெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலக நியதையாக இருந்துச்சு. அப்படி சில எம்பையர்ஸ்லாம் வந்து உலகத்தை முழுக்க அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் பல நாடுகள் அதற்கான அஜெண்டாவெல்லாம் செயல்படுத்திட்டு இருந்தாலும் உலகத்தோட அதிகமான இடத்த கைப்பற்றி ஆட்சி செஞ்சது அப்படின்றது சில எம்பையர்ஸ் தான். அதில் வந்து தவிர்க்கவே முடியாதது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எம்பையர் இன் ஹிஸ்ட்ரி, ஹியூமன் ஹிஸ்ட்ரி. பிரிட்டிஷ் எம்பையர் பற்றியும் யுனைடெட் கிங்டம் பற்றியும் கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையில் ஒரு பார்வையாக பார்த்து அதில் வந்து சில தகவல்கள் வந்து பிறந்தன் மூலியமாக நம்மளோட பார்வை விரிவடையும் அப்படிங்கிறதுனால அந்த தலைப்பை பார்வையாளர்களோட பார்வையில் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாடுகளும் எடுத்து பேசுறது, நம்ம பிளாகுக்கு போனால் அந்த நாட்டில் இருக்கிற ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் பற்றி பேசுறதுன்னு மாதிரி இல்லாமல் அந்த ஒரு நாடு அப்படிங்கிறது மனித வரலாற்றில் என்னென்ன விஷயங்கள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, அந்த ஒரு செயின் லிங்க் இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இல்லாமல் போயிருக்கும். அவங்க என்னென்னலாம் நல்லது கெட்டது பண்ணாங்க, அதோட இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க பேசிகிட்டு இருக்கோம். அப்படிதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி ஒரு பிராண்டாக வந்து இந்த உலகத்தை எப்படி வந்து பிரதிபலிக்க வைக்குதுன்னு பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து யுனைடெட் கிங்டம், நான் சொல்றது ஒரு பிரிட்டிஷ் எம்பையரா எடுத்துக்கலாம். இந்த வாழ்ந்து கெட்டவங்க அப்படின்றதுக்கு ஒரு நாடு வந்து இன்னைக்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம், அப்படி எடுத்துக்கலாம். இல்ல ஒரு சின்ன நாடு எப்படி ஒரு தீவு நாடு உலகத்தையே வந்து கைப்பற்றுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு டக்குன்னு அவங்கள பத்தி சொன்னா உங்களோட பார்வையில இடம் பெறக்கூடிய விஷயம் என்ன? அடிப்படையில் அப்படின்னு டக்குன்னு சொல்கிறேன்னா எனக்கு வந்து அவங்க இந்த இலுமினாட்டி, இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ், இதுதான் அவங்களுடைய சாதனையாக நான் பார்ப்பேன். யுனைடெட் கிங்டம், யூகேயில் வந்து அந்த டாமினன்ஸ் வந்ததுனால தான் அவங்க அவ்வளோ பெரிய அந்த உலகத்தையே கைப்பற்றணுங்கிற அந்த எண்ணம்லாம் வருது. இல்லைன்னா எந்த நாட்டுக்குமே அந்த அளவுக்கு அவங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி இருக்கிறத வச்சு சுரண்டி வாழ்றதுங்கிறது இருக்கும். இப்படி கடல் கடந்து சம்மந்தமே இல்லாத நாடுகள் எல்லாம் வந்து ரிசோர்ஸஸ் திருடி ஆட்டையை போட்டு அதை வியாபாரமாக்கி. அலெக்சாண்டர் அப்படி பார்க்கலையேங்க, ஜெங்கிஸ் கான் அப்படி பார்க்கல, வேற மாதிரிலாம் அந்த கான்குவெஸ்ட் பார்த்து. செங்கிஸ் கானை விட்டுருங்க, செங்கிஸ் கானுடைய வழிமுறை வேற. ஆனால் அலெக்சாண்டரும் அதே வழிமுறை தான். அலெக்சாண்டர் பின்னாடியும் அதே கூட்டம் தான் புஷ் பண்ணி தள்ளினது. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே எகிப்தோட சம்மந்தப்பட்டு தான் வரும். ஏதோ ஒரு இடத்துல ஈஜிப்ட் வந்து டச்லயே தான் இருக்கும். அது டச் வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா அங்க அந்த ஃப்ரீமேசானிக் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு தகுந்த மாதிரியே தான் எல்லாமே நடக்கும். அது அலெக்சாண்டர் டாபிக் விட்டுருங்க. பட் பிரிட்டன் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமும், பிரிட்டன் ஒரு பெரிய அதிகார மையமாக மாறியதுக்கு காரணமும் இந்த பின்னாடி இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் தான். இவங்க இல்லைன்னா இது நடந்திருக்காதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஸோ அதுதான் எனக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட்ல வரும். பட் நம்ம ஒரு பிரிட்டனை பற்றி பொதுவாக போயிடுவோம். பிரிட்டனுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்று நேற்று அப்படி சும்மா புதிய தீவு அப்படிலாம் கிடையாது. அதுக்கே ஒரு பெரிய பழங்கால வரலாறே இருக்கு. ஏர்லி ஹியூமன்ஸ் காலகட்டத்திலேயே அதுக்கான வரலாறு அங்கே இருந்துச்சு. அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ்லேயே வந்து மனிதர்களுடைய நடமாட்டமும் மக்களுடைய நாகரிகமும் பிரிட்டனில் இருந்திருக்கு. ஸோ பிரிட்டனுடைய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி கூட அங்கே வந்து இருக்கு. அதுக்கு கண்ணு முன்னாடி ஒரு சாட்சியாக இருக்கிறது வந்து ஸ்டோன்ஹெஞ்ச் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறைகளை வைத்து மனிதர்கள் வந்து உருவாக்கிய ஒரு இடம். அதுவுமே வந்து எதுக்காக உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் தான். எப்படி நம்ம வந்து ஒரு சோலார் சன்டயல் இருக்குல்ல, அதே மாதிரியான சூரியனுடைய இதை வச்சு காலத்தை, நட்சத்திரம் மற்றும் இதெல்லாம் வச்சு காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு கருவியாக தான் அந்த ஸ்டோன்ஹெஞ்சை மக்கள் பயன்படுத்தினாங்க. ஸோ அது ரொம்ப ஆதிகால மனிதர்களும் இல்லை. அது வந்து
ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முந்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டோன் ஹெஞ்சு. ஸோ இந்த இதை உருவாக்கிய மக்களில் யாரு அப்படிங்கிறது வந்து உறுதிட்டுலாம் சொல்ல முடியல. இந்த மக்கள் தான், இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இதை வந்து செஞ்சாங்க போனாங்கிறதுக்கான எந்த சான்றிதழும் அங்கே இல்லை. ஸோ அதை நம்ம அப்படி சொல்ல முடியாது. பட் அந்த ஸ்டோன் ஹெஞ்சுன்னு ஒன்று இருந்துச்சு. அதை வச்சு அங்கே வாழ்ந்த பூர்வக்குடி இல்லை அதுக்கு அந்த தீவுக்கு முன்னாடியே இருந்த மக்கள் வந்து அதை வச்சு நேரத்தெல்லாம் கணிக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்து டெவலப்டான ஒரு சொசைட்டியும் ஒரு சிவிலைசேஷனும் அங்கே இருந்திருக்குங்கிறத வந்து இதை வச்சு ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா செல்டிக் இன மக்கள் அப்படின்னு சொல்கிறவங்க தான் செல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செல்ட்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக பிரிட்டனை வந்து இன்ஹாபிடேட் பண்ணியிருந்தவங்க. அந்த செல்ட்ஸோடைய நாகரிகம், அவங்களுடைய போர் முறைகள், அவங்களுடைய கான்கொஸ்ட் இதெல்லாம் இருந்துச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோமர்களும் வந்துட்டு பிரிட்டனுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து சில ஊர்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணது போனது, ரோமானியர்களுடைய வருகையும் அவங்களுடைய அந்த கல்ச்சரும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ பிரிட்டன் வந்து ஒரு புதர் நிறைந்த ஒரு வரலாற்றில் வந்துட்டு இவங்கன்னு பின் பாயிண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அதில் பல கான்ட்ரிபியூஷன், பல ஃப்ரெஞ்சும் உள்ள வந்தாங்க. நார்மன் இன்வேஷன் தான் சொல்லுவாங்க, அவங்களும் ஃப்ரெஞ்சும் உள்ள வந்துட்டு போனாங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த சிவிலைசேஷன் வந்து ஒரு கொலாபரேஷனாவே தான் போயிட்டு. முக்கியமானவங்களை விட்டீங்க வைக்கிங்ஸ், அவங்க வேற இல்லை வரேன் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகம். ஸோ அது நம்ம சொல்லி ஆகணும். அப்போ இது மாதிரி ஒரு கலப்பலாட்டமே இருந்துச்சு. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி வைக்கிங்ஸோடைய வருகையும் அங்கே இருந்தது. அதெல்லாம் இந்த ஆங்கிலோ செக்ஷன் அவங்க உருவானதுக்கு அப்புறம் தான். நான் சொல்றது அதுக்கு முந்தைய ரோமானியர்களுடைய வருகைக்கும் அதுக்கு முன்னாடியே செல்ஸுக்கு அடுத்து ரோமானியர்கள், அதுக்கப்புறம் நார்மன்ஸு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்சன் சொல்லிட்டு அங்கேருந்து வெள்ளைக்காரங்கெல்லாம் சேர்ந்து நம்ம எப்படி வந்தோம், எதனால் இப்படி இருக்கிறோம்லாம் தெரில, ஆனால் நம்ம எல்லாம் வந்துட்டு ஒரு இனமாக இப்போ இருக்கிறோம். ஸோ நம்ம ஒரு மொழி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது இங்கிலீஷ்னு சொல்லிட முடியாது, பட் அதான் அந்த ஆங்கிலோ சாக்சனுடைய அந்த மொழி அதுதான் இங்கிலீஷாக மாறுது. அப்போ நம்ம இந்த ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சார்ந்த ஒரு மொழியை பேசுகிறோம். இப்போ நம்ம இனத்தை எப்படி அழைத்துக் கொள்வது அப்படிங்கும் பொழுது அவங்க தங்களை ஆங்கிலோ சாக்சன்ஸ் சொல்லி அழைத்துக் கொள்கிறார்கள். வெள்ளை இனத்தவர்கள் ஆங்கிலோ சாக்சன்ஸ். இந்த ஆங்கிலோ சாக்சன் தான் இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டனுடைய பூர்வக்குடி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி செல்ஸும் பூர்வக்குடி தான். ஆனா அந்த ஆங்கிலோ சாக்சன்ங்கிற அந்த பேர் வந்து செல்ஸ் அங்கிருந்து கலந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு புது ஐடென்டிட்டியா உருவாக்கிறாங்க. அந்த தீவுக்கான ஐடென்டிட்டி ஆங்கிலோ சாக்சன்ஸ். ஆங்கிலோ சாக்சன் வேற ஐரோப்பால இருக்க மாட்டாங்க. ஆங்கிலோ சாக்சன் இருக்கிறதெல்லாம் பிரிட்டன்ல தான். ஸோ பிரிட்டன்ல இருந்த மக்கள் தங்களை ஆங்கிலோ சாக்சன் சொல்லி ஒரு மிக்சடு ஐடென்டிட்டி இருந்தாலும் அவங்க தங்களை ஆங்கிலோ சாக்சன் சொல்லி உருவாக்கிக்கிறாங்க. இவங்க தங்களை ஆங்கிலோ சாக்சன் சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் சும்மா இல்லாமல் ஒரு டிராகன் மாதிரியான ஒரு படகுகளை வைத்துக்கொண்டு துடுப்புகளை வேகமாக போட்டுக்கொண்டு வைக்கிங்குகள் வந்து, அது வைக்கிங்க ஆல்ரெடி ஐரோப்பாவில் நிறைய ட்ராஜடி, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்வே அந்த பகுதியை சார்ந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியை சார்ந்த காட்டுவாசிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். காட்டுவாசிகள் கொஞ்சம் மூர்க்கமான நபர்கள். போர்னா ரொம்ப பிடிக்கும். கொள்ளையடிக்கிறவங்க, திருடுறவங்க, கொலை பண்றவங்க, கற்பழிக்கிறவங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து எந்த விதமான நாம்ஸும் இல்லாம எப்படி வேணாலும் கொண்டு குமிக்கலாங்கிற மென்டாலிட்டி கொண்ட ஒரு நொமேடிக் ட்ரைபா இருந்தவங்க தான் வைக்கிங்ஸ். இவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல வளர்ச்சி அடைகிறாங்க. அது வைக்கிங்ஸை பத்தி நம்ம தனியா பேசுவோம் ஃபுல்லா. பட் இதுல கொஞ்சம் உப்பு சப்பாவை தொட்டுக்குவோம். இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட வாழ்வியல் வந்து விவசாயம் இதெல்லாம் வந்து பெரிய அளவு இருக்காது. அப்போ இவங்களுக்கு உணவும் தானியங்கள் அப்புறம் தேவையான செல்வங்கள், அவங்க வியாபாரத்துக்கு பயன்படுத்துகிற தங்கம் நகை இதெல்லாம் உருக்கிறதுக்கும் ஆன டெக்னாலஜி கொண்டும் ஒன்றுமே அவங்ககிட்ட இல்லை. ஆனால் இதெல்லாம் அடுத்தவங்ககிட்ட இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரி, நம்ம இதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம இதை செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். அதனால் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட நல்லா சண்டை போடுறாங்க நம்ம ஆளுங்க, நல்லா கறியை தின்னுக்கிட்டு காட்டில் இருக்கிறதெல்லாம் வேட்டையாடி தின்னுக்கிட்டு நல்ல ஒரு மாதிரி வாட்ட சட்டமாக இருக்காங்க. போவோம், அடிப்போம், புடுங்குவோம், வருவோம். போவோம், அடிப்போம், புடுங்குவோம், வருவோம். இது என்னன்னா வைக்கிங் கிராமங்கள்ல இருந்து ஆண்கள்லாம் கிளம்பி போயிடுவாங்க, படகு எடுத்துட்டு போயிடுவாங்க, போயிட்டு திருடிட்டு வருவாங்க, அதை வச்சுதான் வாழ்வாங்க. ஸோ திருடிட்டு வர்றது தான் வாழ்க்கையாகவே ஒரு வழிப்பறியும், திருடிட்டு வர்றது தான் வாழ்க்கையாகவே அவங்க கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஃபேஸ் பண்றவங்களே அவங்க சும்மா விடுறது இல்லை, அதிகமாக கொலை பண்ணுவாங்க. பெண்களை அடிமை இழுத்துட்டு வந்துடுவாங்க, பெண்களை கற்பழிச்சு இழுத்துட்டு வந்துட்டு அவங்கள கொண்டு வந்து பிணை கைதியாக வச்சுட்டு அவங்களுக்கு குழந்தைகளை கொடுத்து ஃபேமிலி இந்த மாதிரி பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி கொடூரமான ஒரு கலாச்சாரம் தான் வைக்கிங்ஸோட கலாச்சாரம். இன்றைக்குமே வைக்கிங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த வைக்கிங்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் போட்டெல்லாம் கொஞ்சம் பெருசாக கட்ட
அது வரைக்கும் நதிகள் மூலமா தான் போய் ஐரோப்பாக்கள்ல இருக்கக்கூடிய நதிகள் மூலமா தான் டிராவல் பண்ணி போவாங்க. அங்க போயிட்டு அங்க எங்கெங்கெல்லாம் ஊர் நதி பக்கத்துல தானே ஊர்கள் இருக்கும், அந்த ஊர்கள் எல்லாம் போய் ரைட் பண்ணி திருடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நதியில போயிட்டு இருந்த குரூப் வந்து கொஞ்சம் கடல்லையும் விட்டு பார்ப்போம், போட்டை போகுதான்னு பார்ப்போம்னு சொல்லி கொஞ்சம் பெரிய போட்லாம் தயாரிக்கும் போது கடல்ல விட ஆரம்பிச்சாங்க. கடல்ல விடும்போது அது பிரிட்டன்ல கொண்டு போய் இறக்கி விட்டுருச்சு. பிரிட்டன்ல வந்து இறங்கின உடனே பிரிட்டன்ல இவங்களை பத்தி தெரியாம, இவங்க யாருன்னே தெரியாம அங்க ஒரு மாதிரி அமைதி மார்க்கமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆங்கிலோ சாக்சன்ஸ். இவங்க போய் பூந்து அவங்கள போட்டு அடிக்காம இவங்க ஈஸியா சாவுறாங்க, ஈஸியா விட்டு கொடுத்துறாங்க, ஓடிடுறாங்கன்னு சொல்றதுனால அங்க பண்ணாத அட்ராசிட்டிஸ் கிடையாது. அப்படி போட்டு அட்ராசிட்டிஸை பண்ணி கடைசியில வந்து அது ஒரு பெரிய கதை. பிரிட்டன்ல வந்து அவங்க ஒரு சாம்ராஜ்யமா மாறி வைக்கிங்ஸ் வந்து அங்க ரூல்லாம் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஆல்ஃபர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலோ சாக்சன் அரசர் வந்து இவங்களோட அட்ராசிட்டிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சார். அவர் தான் அவரை வச்சே நிறைய படங்கள்லாம் ஆல்ஃபர்டு அந்த பாறையில கத்தி குத்துற அந்த இதெல்லாம் இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ முழுக்க பிரிட்டிஷ்காரங்க, அதாவது பிரிட்டிஷ்காரர்களுடைய ஒரு ரட்சகன் மாதிரி வந்தவர் வந்து ஆல்ஃபர்ட் வந்து அப்புறம் வைக்கிங் இன்வேஷன்ஸ் வந்து தடுத்து, ஏன்னா அவங்க மூர்க்கமா சண்டை போடுவாங்க. அப்ப அவங்களோட மூர்க்கத்தனத்துல இருந்து நம்ம மக்களை காப்பாற்றணும்னா கோட்டைகள் பெருசா கட்டணும், அவங்களோட அட்டாக்ஸை வந்து ரொம்ப லாஜிக்கலா இது பண்ணணும், கேஸ்டில்லாம் அப்பதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டுற அந்த கலாச்சாரம்லாம் வந்து கடைசியில இது பண்ணாங்க. இதுல என்னன்னா கிறிஸ்டியானிட்டியை வந்து பெரிய அளவு போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணது வைக்கிங்ஸ். ஓகே, இவங்க கிட்ட இருந்துச்சு ஆங்கிலோ சாக்சன் கிட்ட ரோமன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால கிறிஸ்டியானிட்டி இருந்துச்சு. அந்த கிறிஸ்டியானிட்டியை வந்து போட்டு அழிச்சு அங்க இருக்கக்கூடிய நன்கள் எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போய் கற்பழிச்சு படாதபடி படுத்திட்டாங்கன்னு வைங்களேன். ரொம்ப அதாவது பாதிரியார்கள் எல்லாம் பொழந்துருவாங்க, கோடாரி வச்சு பொழந்து. அதுல அவங்களுடைய பனிஷ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோலை உரிப்பாங்க, ஈகிள் இதுன்னு சொல்லுவாங்க. அதாவது முதுகு எலும்பு இருக்குல்ல, அதாவது இந்த ரெக்கை, இதை அப்படியே பிரிச்சு கழுகு மாதிரி நம்மள கழுகு ரெக்க மாதிரி பிரிச்சு வைப்பாங்க. ராம்சே போல்டன் குடும்பத்தோட கொடூரமானவனா இருக்காங்க. அந்த மாதிரி போட்டு பிரிச்சு உடம்ப போட்டு இது பண்ணிட்டு பிணங்களை குத்தி தொங்க விட்டு போறது, இந்த மாதிரி கொடூரமான ஒரு கூட்டம் தான் வைக்கிங். ஸோ அந்த வைக்கிங் கூட்டம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கியூட்டா இது பண்ணி அந்த டிராகன்ஸ், வைக்கிங் அண்ட் டிராகன்ஸ்னு போட்டு இப்போ ஒரு மாதிரி அனிமேஷன்ல பார்த்துட்டு இருக்க குழந்தைங்க. பட் அவங்க ரொம்ப கொடூரமானவங்க. ஓகேவா? ஸோ இப்போ அவங்கெல்லாம் அடிச்சு அதுல கொஞ்சம் பேர் செட்டில் ஆயிட்டாங்க, எங்க பிரிட்டன்லயே செட்டில் ஆயிட்டாங்க. அப்படி பிரிட்டன்ல செட்டில் ஆனவங்க அப்புறம் அங்க இருக்க ஆங்கிலோ சாக்சன்ஸ், அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த செல்ஸ், இவங்கெல்லாம் கலந்து உருவாகிற ஒரு நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து. அது ஸ்காட்லாண்டா? வைக்கிங்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் ஸ்காட்லாந்துல. அயர்லாந்து அண்ட் இதோட இப்ப வந்து பிரிட்டன் அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு பேசிக்கா ஒரு சொல்லிடுறேன். இப்ப கிரேட் பிரிட்டன் அப்படின்னு நம்ம சொல்றதும் இன்னைக்கு வந்து யூகே அப்படின்னு சொல்றதுலாம் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிறது என்னன்னா இங்கிலாந்து தான் ஆங்கிலோ சாக்சன்களுடைய நாடு. சரி, இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டும் சேர்ந்தது தான் கிரேட் பிரிட்டன். ஓகே, நார்தர்ன் அயர்லாந்துலாம் இல்ல, தான் கிரேட் பிரிட்டன். இந்த கிரேட் பிரிட்டன் ஒரு தீவு, அதாவது ஸ்காட்லாந்து இங்கிலாந்து இது ரெண்டும் சேர்ந்தது வந்து கிரேட் பிரிட்டன். இது கூட அதுக்கப்புறம் வந்து வேல்ஸும் அயர்லாண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது யுனைடெட் கிங்டம். ஸோ யுனைடெட் கிங்டம்னா 4 கிங்டம், 4 சாம்ராஜ்யங்களுடைய ஒருங்கிணைந்தது தான் யுனைடெட் கிங்டம். இப்போ புரியுதா? இப்போ தமிழ் கிங்டம் அப்படின்னா என்ன? சேர சோழ பாண்டியர்கள் சேர்ந்த அந்த 3 கிங்டமும் சேர்ந்தா தமிழ் கிங்டம், கரெக்டா? அதே போல இவங்களுடைய 4 கிங்டமும் ஒன்று சேர்றது வந்து யுனைடெட் கிங்டம். இன்னைக்கு வந்து இந்த 4 நாடுகளும் சேர்ந்து தான் யுனைடெட் கிங்டம், யூகே நம்ம சொல்றோம். இப்ப இன்னைக்கு கிரேட் பிரிட்டன் ஆகுதுன்னா இல்ல, இன்னைக்கு அது என்ன? யுனைடெட் கிங்டம், யூகே. இப்ப 4 நாடுகள் சேர்ந்ததா தான் அது இருக்கு. ஆனா நம்ம வந்து பிரிட்டனுக்கு அடிமையா இருந்தனால கிரேட் பிரிட்டன் அப்படின்னே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுல என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா வேல்ஸ், அதுக்கு அடுத்து வந்துட்டு ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, அப்புறம் வந்து நார்த்தன் அயர்லாந்து. இந்த நார்த்தன் அயர்லாந்து ஏன் இங்க வந்து சேர்ந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நார்த்தன் அயர்லாந்துல ப்ரொட்டஸ்டன்ஸ், அவங்க வந்து கேத்தலிக்ஸ். நார்மல் அயர்லாந்து கேத்தலிக்ஸ். இவங்களுக்குள்ள மத பிரச்சனை இருந்தனால ப்ரொட்டஸ்டன்ட் குரூப் வந்து இங்கிலாண்டோட நின்றுச்சு. பேசிக்கலி இங்கிலாந்து வந்து ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் கண்ட்ரியா பின்னால. ஆமா. ஸோ ப்ரொட்டஸ்டன்ட்னால நார்த்தன் அயர்லாந்து நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் பிரிட்டனோட நிக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேல்ஸும் வந்துட்டு வேல்ஸ் தான் ஆக்சுவலா வந்து செல்ஸ். ஓகே, வேல்ஸ்ல இருக்கவங்க பெரும்பான்மையானவர்கள் செல்ஸ், அந்த பழைய செல்ஸ் கூட்டம் தான் அவங்க வந்து வேல்ஸ்ல இருக்காங்க. இதுல வந்து ஸ்காட்லாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் மக்களை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கணும். இவங்க கொஞ்சம் வைக்கிங் கலப்பும் ஆங்கிலோ சாக்சன் கலப்பு, இதனால இவங்களோட கல்ச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க பேசுறதே எனக்கு இங்கிலாந்துல கொஞ்சம் பேர் நண்பர்கள், அதாவது வெள்ளை இனத்தவர்கள் நண்பர்கள் இருக்காங்க. அவங்கள இந்த ஸ்காட்டிஷ் ஃபேமிலிஸ் பேசிக்கிறது வந்து அவங்க பேசுற இங்கிலீஷே வந்து நமக்கு ஒரு மாதிரி புரியாது, ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும், ஒரு மாதிரி ஒரு நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ரக்குடு இங்கிலீஷ் மாதிரி இருக்கும்.
மேட்டுன்னு பேசுவாங்க அதிகமா. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் கத்தி பேசுவாங்க. நம்ம அந்த நார்மல் பிரிட்டன்ஸ் பேசுறது வந்து நமக்கு காதுலயே விழுகாது. இவங்க கொஞ்சம் சவுண்டா கத்தி அந்த வார்த்தைகள் வந்து பேசுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு இவங்க ஸ்காட்டிஷ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அவங்க பேசுறத வச்சே இவங்க ஸ்காட்டிஷ் இதுன்னு புரிஞ்சுக்கலாம். அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவுனு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸ்காட்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்குமே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்போ வரைக்குமே சமீபத்தில் 2020 வரைக்குமே அவங்களுக்குள்ள ரெஃபரண்டம் வைக்கணும்னு வச்சதுல 45% பேர் வந்து தனிநாடு வேணும்னு கேட்டாங்க. ஆல்மோஸ்ட் 55% பேர் வேண்டானாங்க. ஸோ ஒரு 10% தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸே. ஸோ இன்னொரு 10% கொஞ்சம் இந்த பக்கம் விழுந்துருந்துச்சுன்னா ஸ்காட்லாந்து தனிநாடாவே போயிருக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஸ்காட்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் கொஞ்சம் ஒரு இந்த இன்னுமே அந்த ஒரு உரசல் இருக்கும். அந்த உரசலுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் நிறைய போர்கள் நடந்திருக்கு. அவங்களுக்குள்ள நிறைய இன அழிப்பு நடந்திருக்கும். இங்கிலாந்து இந்த அதாவது இவங்க நம்மளை மட்டும் வந்து சாவடிக்கல, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு சாவடிச்சிருக்கானுங்க. அதுலதான் அந்த ஸ்காட்டிஷ் மக்களுடைய புரட்சி, அவங்க வந்து இறந்தது, அவங்கள கொலை பண்ணதெல்லாம் நிறைய இருக்கும். இதை வந்து நான் டீட்டெயிலா புரிஞ்சுக்கிட்டது எதுலன்னா அவுட்லாண்டர்னு சொல்லி ஒரு சீசன் ஒன்று இருக்கு. அதை நம்ம பார்க்கவே தோணாது நமக்கு. ஏன்னா அந்த சீசன் வந்து காட்டிட்டு இருக்கோம் நெட்ஃபிளிக்ஸ்ல, நம்ம பார்க்க மாட்டோம், கடந்து போயிடுவோம் நிறைய பேர். பட் அது நீங்கள் அதில் நிறைய ஆபாசம்லாம் வரும். பட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆக்சுவலாக டைம் ட்ராவல் கான்செப்ட். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற இது வந்து இப்போ இருப்பாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க வந்து ஒரு மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி போயிடுவாங்க. அப்போ அங்கே போனோடனே ஒரு ஸ்காட்டிஷ் ஆளோட அவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டுரும். அதாவது அவனை காதலிப்பாங்க, அவனையும் காதலிப்பாங்க, புருஷனையும் காதலிப்பாங்க. புருஷன் வந்து பிரிட்டிஷ்காரனாக இருப்பான், அவன் வந்து ஸ்காட்டிஷாக இருப்பான். இப்போ இந்த ஸ்காட்டிஷ்காரனை அழிக்கிறதுக்கு புருஷன் மாதிரியே ஒருத்தர் இருப்பாங்க. அவன் வந்து யாருன்னா இவன் புருஷனோட முன்னோர் அவன். ஒரே கேரக்டர், ஒரே டபுள் ரோல்ல இருக்கும் அது. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு ரொமான்டிக் டிராமா தான் அது. பட் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து அதுல ரொம்ப நல்லா புரியும் ஸ்காட்டிஷ்காரங்களுக்கும் இதுக்கும். இதுல எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்காட்டிஷ் இருக்காங்கல்ல, அவங்களோட கல்ச்சரும் தமிழ் கல்ச்சரும் ரொம்ப சிமிலரா இருக்கும். அது எதனாலன்னு தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பெயர்கள் இருக்கும், அவங்க குடும்ப உறவு முறைகள், அதாவது குடும்பம்னா அந்த கிளான் நேம்லாம் வந்து மென்ஷன் பண்ணி தான் அவங்க அழைச்சிக்குவாங்க. இப்போ பிரிட்டன்ஸை விட அந்த கிளான்ஸும், அதாவது அவங்கள 2 மேஜர் டிவிஷன் இருக்கும். ஹையர்லேண்டு ஸ்காட்ஸ்ன்னு, லோவர்லேண்டு ஸ்காட்ஸ்ன்னு அது பிரிவு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஃபேமிலி நேம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவங்க எல்லாருமே ஃபேமிலி நேமை வந்து முக்கியப்படுத்துறதுல இருக்கும். இந்த படத்துலையுமே அந்த ஃபேமிலி நேமுக்காக பயங்கரமாக செயலாற்றுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு தமிழ் கல்ச்சர் கொஞ்சம் நிறைய அவங்களுக்குள்ள இருக்க வித்தியாசங்களும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆமாம், உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஸ்காட்டிஷ்காரங்களுக்கும் என்ன பிரச்சனை, என்ன வித்தியாசம், அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் என்னன்னு அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. பிரேவ் ஆர்ட் படத்தை பார்த்தா எப்படி அது மாதிரி இதுவும் புரியும். ஸோ அது ஒன்று இருக்கு. ஸோ இதுதான். அப்போ அவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டை, இதெல்லாம் கிடிச்சு தான் கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்குள்ள எல்லாம் படையெடுத்து வரும்போது அவங்க பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ முடிச்சுட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டாக மாறினதுக்கப்புறம், அதான் கிரேட் பிரிட்டன், ஸ்காட்லாண்டும் இங்கிலாண்டும் ஒன்றா ஆயிடுச்சு. இங்கிலாண்டோடைய கட்டுப்பாட்டில் தான் ஸ்காட்லாண்டும் இருக்குது. அப்போ இதெல்லாத்தையும் சேர்ந்தது தான் கிரேட் பிரிட்டன். இந்த கிரேட் பிரிட்டன் தான் பல இடங்களில் வியாபாரத்துக்குன்னு சொல்லிட்டு பரவுறானுங்க. அப்படி பரவும் பொழுது தான் அவங்களுக்கு இந்தியாவோடைய வியாபாரமும் கிடைக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், இந்தியாவுக்குள்ளே வந்தானுங்க, இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வந்தானுங்க. இதில் ஸ்காட்டிஷ்காரனும் அடக்கம், பிரிட்டிஷ்காரனும் அடக்கம். இதுதான். ஸோ பேசிக்லி கப்பல் நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்போ அந்த டைமில் வந்து வைக்கிங்ஸோட கப்பல் அந்த திறன் வந்து ரொம்ப அதிகமாக. இப்போ இந்த சைடு இப்போ சோழர்கள் எப்படி இருந்தாங்களோ அதுக்கு முன்னாடி வைக்கிங்ஸ் இருந்தாங்களே. ஸோ வைக்கிங்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸோட ஃப்ளீட் ரொம்ப பெருசாக பேசுவாங்க. அப்புறம் டச் ஃப்ளீட் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது எல்லாத்துக்கிட்ட வந்து கற்றுட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உலகத்திலே பெஸ்ட் நேவல் ஃப்ளீட் வந்து யுனைடெட் கிங்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களோட அந்த இது கான்குவெஸ்ட் தொடங்குறாங்கல்ல. அதுக்கு முன்னாடி தொடங்கிட்டாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த வைக்கிங்கோட ஜீன்லாம் கொஞ்சம் இருக்குல்ல, அந்த வைக்கிங் ஜீன் என்ன, அடுத்தவங்க போய் கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறது, அதான் கற்றுக் கொடுத்துட்டாங்க வைக்கிங்க. எப்படி போய் கொள்ளையடிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும் கற்றுக் கொடுத்துட்டாங்களே. அதே ஸ்ட்ராட்டஜியை தான் இவங்க ஃபாலோ பண்ணாங்க. ரைட்டு. போகிறோம், வியாபாரம்னு போகிறோம், அங்கே அடித்து பேசி பொருட்களை வாங்குகிறோம், அங்கே அவன் கொடுக்கலன்னா அதை மிரட்டி பிடுங்குறோம். அதே தான் பண்ணானுங்க வைக்கிங். என்ன பண்ணாங்களோ அதே தான். போனால் போராட்டம்லாம் நாடு பிடிக்கிறது, அங்கே இருக்க வளங்களை சுரண்டுறது, அங்கே இருக்க மக்களை அடிமையாக கொண்டு போகிறது. அதான் சொல்ல, ஒரு ஜீன் கலந்ததுக்கு அதுக்கு முன்னாடி ஆங்கிலோ சாக்சன்ஸ் அந்த மாதிரி பிரச்சனையே பண்ணலை. இவன் மதம் வேற, இவனுடைய பிலாசபி வேற எல்லாம். ஆனால் வைக்கிங் ஜீன் உள்ள கொஞ்சம் கலந்த உடனே பாருங்க எப்படி ஆகிட்டாங்க பாருங்க. அப்படி சொல்ல முடியாதுல்ல பாரி. ஜெர்மன்ஸ் வந்து கொஞ்சம் அங்கேயே பிடிக்கணும்னு பார்த்தாங்க. ஸ்பானிஷ் வந்து சவுத் அமெரிக்காவை போய் பிடிச்சாங்க. போர்ச்சுகீஸும் டச்சும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. பிரெஞ்சு காலனிஸும் இருக்கு.
ஸோ இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கும் நாடு பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களாம் இல்ல இதோட தொடக்கமே பிரிட்டிஷ் தானே. இந்த காலனி ஆதிக்கம்ங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டனோட இது கொஞ்சம் ஸ்ட்ராங். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டச்சு பண்ண ஆரம்பிச்சானுங்க. பட் பிரிட்டன் தான் வந்து அதிகமா இடம் பிடிச்சது, அதிகமா டாமினண்டா பிடிச்சது. போர்ச்சுகீஸும் பண்ணா, ஓப்பனா சொன்னா போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இந்த மாதிரி அடுத்தவங்களை அடிமைப்படுத்துறது இது பண்றதுங்க. வந்து ஒரு மாதிரி ரவுடி கிறிஸ்தவர்களா, ஓப்பனா சொன்னா ரவுடி கிறிஸ்தவர்கள் யாருன்னா போர்ச்சுகீஸ்காரங்க தான். அவங்க பண்ண கூத்தெல்லாம் இந்தியாவில எல்லாம் பயங்கர. கோவால இதெல்லாம் இவங்க கூட இப்ப சமீபத்துல கூட இவரோட பிக் பேங் போகணும் ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல டாக்குமெண்ட். ஆக்சுவலா கோவால அதெல்லாம் நடந்ததெல்லாம் அதுதான் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கேவலமா நடந்துக்கிட்டவங்க தான். அதுக்கு முன்னாடியே கோவால வரும்போதே இங்கேயும் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கிற அந்த வரலாறு ஒன்று இருக்கு. அவங்களையுமே அவங்க கொடுமைப்படுத்துறாங்க. ஸோ இப்போ பேசிக்காக என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்துவ மதம் அந்த கிறிஸ்துவ மத ஏகாதிபத்தியமாக மாறுற டைமில் முடிஞ்ச வரைக்கும் வந்து நாடுகளை பிடிச்சி நான் கன்வர்ஷனும் ஒன்று, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளண்டர், எவ்வளோக்கு எவ்வளோ திருடணும் அந்த நாட்டிலேருந்து திருடுறது, அப்புறம் அடிமை வணிகம், இந்த மூணும் இன்கார்பரேட் பண்ணி தான் இந்த பிரிட்டனு இதெல்லாம் பண்ணுறான். அதில் பிரிட்டிஷ்காரன் வந்து ரொம்பவே அகலக்காலாக வச்சு தான் என்ன பண்ணால் இந்தியாவுக்குள்ள வந்துட்டான். அதுவும் குறிப்பாக சவுத் இந்தியா. ஸோ சவுத் இந்தியா அந்த கொச்சின் பெனின்சுலா பேசிக்லி இந்த சதர்ன் பெனின்சுலாவில் உள்ள வந்து பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறான். இங்கேயும் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள், முஸ்லீம் இன்வேஷன்ல ஆல்ரெடி வீக்கனாக தான் நம்ம இருந்தோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வியாபாரம்னு சொல்லி வந்தவன் லேண்டுகளை வாங்க ஆரம்பித்தான். அப்படியே அரசர்கள்ட்டே விலையை பேசி இந்த இடத்த நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம், நாங்கள் எங்களோட இதுக்கு அது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே நாங்கள் விவசாயம் பண்ண வைக்கிறோம், இங்கே வரி நாங்கள் எடுத்துக்கிறோம், வரி வாங்கிக்கிறோம், அப்படி இப்படின்னு கேட்டு அப்புறம் அவனுங்களையும் காலி பண்ணி அப்புறம் அவனுக்குள்ள சண்டையை இருக்கும்போது எனக்கு இந்த நாட்டை கொடுன்னு கிஃப்டா வாங்குறது, இப்படியே மாறி சண்டையை மூட்டி விட்டு கடைசியில ஒரு லெவல்ல இந்தியா ஃபுல்லா பிடிச்சி உட்காந்துட்டான். ஓகே, நீங்க இவ்வளோ நிறைய காலனிஸ் அவங்க வச்சிருந்தாலும் ஆப்பிரிக்கா அமெரிக்காஸ்ல பிடிச்சாலும், அமெரிக்காவே உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் காலனி தான் பிடிச்சதுக்கு அதை பத்தியே நம்ம தனியா பேசியிருக்கோம். அதனால அதை விட்டுறலாம், இந்த சைடு ஈஸ்ட்டுக்கு வந்துடலாம். உங்களோட பார்வை என்ன? போர்ச்சுகீஸ், டச்சு, பிரெஞ்சு எல்லாருமே பிடிக்கிறாங்க, அப்புறம் தான் இவன் வரான் இங்க. ஆனா இவங்களால நிறுவ முடியாத ஒரு விஷயத்த இவன் வந்து நிறுவிட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தொடை தெரிஞ்சுட்டான். அது எதனால இவங்களுக்கு அது சாத்தியமாச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அடிப்படை காரணம் தான் சீக்ரெட் சொசைட்டிஸ். ஓகே, நீங்க பிரிட்டிஷ்காரன் உள்ள வரும் பொழுதே அவன் லண்டன் குடும்பம், அந்த லண்டன் குடும்பம் தான் சீக்ரெட் சொசைட்டியோட ஹெட்டா செயல்பட்டுச்சு. அப்போ அந்த டைம்ல அப்போ எல்லா நாடுகளுமே இவங்களோட கிளை இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற போர்ச்சுகல், இங்கே இருக்க டச்சு, இதெல்லாம் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சுப்ரீம் பவர் ஒரு நாட்டுக்கு வரணும்னாங்க. அந்த நாடு எதுவாக இருக்குன்னு அப்போ அவங்க முடிவு பண்ணாங்கன்னா பிரிட்டனாக தான் இருக்க முடியும். ஸோ பிரிட்டன் ராஜ குடும்பம் ஆல்ரெடி இவங்களுடைய டாப் மோட் பொசிஷனில் இருக்கனால அந்த பிரிட்டன் ராஜ குடும்பத்தை அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸை தான் அவங்க வந்து அதிகமாக சீக்ரெட் சொசைட்டிலாம் ஃப்ரான்ஸை தான் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃப்ரான்ஸ் அரசர் வந்து இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் வந்து பெரிய ஆபத்துங்கிறத உணர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்த நைட் டெம்ப்ளார்ஸ் இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு குற்றவாளிகள்னு அறிவிச்சு அவங்களெல்லாம் வந்துட்டு கொலை, எல்லாரையும் மரண தண்டனை கொடுத்து நெருப்பில் போட்டு எரிச்சு சாவடிக்கிறாரு பிரெஞ்சு அரசர். அப்போ இந்த பிரான்ஸ் அரசர் போட்டு அழிச்சோடனே இவங்கெல்லாம் வந்து ஹிடன் மறைமுகமாக போயிடும். இதை சொல்றது என்ன, இந்த பிரிட்டன்லாம் ரைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நடக்குது இதெல்லாம். அப்போ இவங்க இதெல்லாம் அழிச்ச உடனே இவங்களுக்கு இருந்த ஒரே அடைக்கலங்கிறது வந்து பிரிட்டன் தான். பிரிட்டனில் மட்டும்தான் இவங்க வந்து கொஞ்சம் சர்வைவ் ஆகின மாதிரி இருந்துச்சு. அங்கே போனாங்க, அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. அப்போ இவங்களுக்கு என்னன்னா அடுத்த ஆப்ஷனாக இவங்களுக்கு கையில் இருந்தது வந்து பிரிட்டன் தான். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டன் சாம்ராஜ்யத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இது கூட இருந்துக்கிட்டு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம், வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். அப்படி அவன் கிழக்கிந்திய கம்பெனின்னு இருக்குல்ல, இப்போ பிரிட்டன் நாடா வரல. நீங்கள் அங்கே அந்த கான்செப்டே நீங்கள் நிறைய பேர் பேசல. அது ஒரு கார்பரேட் கம்பெனியாவே அப்பவே மாத்திடுறான். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஓன்டு பை யாரு? ராத்சைல்டு. ஓகே, புரியுதா? அதோட ஒரு கம்பெனிக்கு ஒரு ஓனர் இருக்கணும்ல. யார் அந்த ஓனரு? ராத்சைல்டு. அதை சொல்றதுக்கு இங்க வரலாறு இல்லை. குயின் வேற, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஓனர் வேற. அப்ப ராத்சைல்டு ஃபேமிலி அவன் என்ன பண்றான், இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஃபார்ம் பண்றான். அதுல தான் இந்த ராக்கஃபெல்லர் எல்லாருமே வராங்க. இவங்க என்ன பண்றாங்க, வியாபார நிமித்தமா போறாது, அங்க போய் நாடு பிடிக்கிறதா அவங்களோட அஜெண்டா. ஆனா நாடு பிடிக்க போறோம்னு வந்தா எல்லாம் எதிர்த்துருவான்ல. அப்ப நாடு பிடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அப்ப வியாபாரத்துக்கு வரோம்னு சொல்லணும், வியாபாரத்துக்கு இடம் வேணும்னு கேட்கணும், அப்புறம் இந்த இடத்துல நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிறதுக்கு இடம் வேணும்னு கேட்கணும், அப்புறம் இந்த இடத்துல வரி வசூல் பண்ணிக்கிறதுக்கு இடம் வேணும்னு கேட்கணும். சரிங்க, இவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறேன்ல, நான் உங்களுக்கு படைக்கு உதவியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன், ஆயுதம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு இந்த நாட்டை கொஞ்சம் கொடுத்துருங்களேன், பக்கத்து நாட்டை போய் சண்டை போடும்போது அந்த நாட்டில் ஜெயிக்கிறத நான் கொடுக்க உங்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இவனோட தம்பி பையனோ இது பண்ணும்போது அவனுக்கு கிறிஸ்டியானிட்டி பரப்ப முடியுமான்னு பார்க்கறது, கிறிஸ்டியன் அரசராக இல்லைன்னா அவனை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ண முடியுமான்னு பார்க்கறது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எத்தனை வருஷத்துக்கு
200 வருஷம். அதாவது இப்போ நீங்கள் அடிக்க வரோம் பிடிக்க வரோம் அப்படின்னா எந்த பிளானும் இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்? வருவாங்க, அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க, தோப்பாங்க, போயிடுவாங்க. இதானே நடக்கும். இல்லை கொள்ளை அடிச்சுட்டு கிளம்புறவனாலும் கிளம்பிடுவான். வைக்கிங்லாம் அதான் பண்ணாங்க. ஆனால் இந்த சீக்ரெட் சொசைட்டி உள்ள இருந்தனால அவனுக்கு தெரியும் சிஸ்டமேட்டிக்கா ஒன்னொன்னா எப்படி நகர்த்தணும், என்ன செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இவனை வச்சுக்கணும், அவனை எதிர்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்படியே முழுங்கி டேக் ஓவர் பண்ணிட்டான். அதாவது ஒரு பக்கம் வந்து டிவைட் அண்ட் ரூல், இன்னொரு பக்கம் பிசினஸ், இன்னொரு பக்கம் கடன் கொடுத்து வாங்குறது, இன்னொரு பக்கம் மதத்தை பரப்புறது, எல்லா வகையாவும் இன்ஃப்ளூயன்ஸ், கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கடைசியில் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டானுங்க. அப்புறம் உட்காந்ததுக்கப்புறம் விடுதலை போராட்டம் இதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம ஏதோ கொஞ்சம் இவங்களை வெள்ளைக்காரன் வெள்ளையனே வெளியேறுங்கிற ஒரு முழக்கம் வந்ததுனால தப்பிச்சோம். நம்ம வெறும் இண்டிபெண்டன்ஸு யாது முறை யாவரும் கேளீர் வெள்ளைக்காரன் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லியிருந்தா இது இன்னும் கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கும். அதாவது இன்னும் அவங்களோட புடி அப்படியே தான் இருந்திருக்கும். வெள்ளையனே வெளியேறு, இங்கே எவனும் வெள்ளைக்காரன் இருக்கக்கூடாது, வெள்ளைக்காரன் இருந்தால் அவனுக்கு மரணம் செத்துருவாங்க, கொலை பண்ணிடுவாங்கிற அளவுக்கு இந்தியா கொதிச்சு போயிருந்தனால வெள்ளைக்காரன் பயந்துட்டு ஓடிட்டான். அவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய எஸ்டேட் ஓனர்ஸாக அவன் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். இப்போ எஸ்டேட் ஓனர்ஸாக மாறினதுக்கு எப்படி காரணம்? அவன் என்ன பண்ணுறான், வெள்ளைக்காரன் கண்ட்ரோலில் தான் எல்லா எஸ்டேட்ஸும் இருந்துச்சு, எல்லா பெரிய லேண்டு பெரிய பெரிய விவசாய நிலமா இருந்துச்சு. அவனுக்கு விசுவாசமாக அடப்பக்காரனாக சுற்றிக்கிட்டு இருந்தவனுங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டான் அவன் வாட்டு. அப்படிதான் பல பணக்காரங்க உருவாக்குனாங்க. இங்கே ஜமீன்தாரு முன்னாடி இருந்தே வெள்ளைக்காரனுக்கு சாலரை அடிச்சுக்கிட்டு இருந்தவன் தான். புது ஜமீன்தாருங்க இந்த மாதிரி உருவாங்க. இந்த மாதிரி புதுசாக இந்த பெரிய பெரிய பணக்காரங்களாம் எப்படி வருவாங்கன்னா வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவனுக்குலாம் கொடுத்துட்டு போனது. அப்படி அவன் வெளியேறாமல் இருந்திருந்தானா இந்தியா இன்னைக்கு பெரிய வளர்ந்த நாடு மாதிரி இருந்திருக்கும். பட் ஃபுல் கண்ட்ரோல் வந்திருக்கும். ஓகே, நம்மளாம் வந்து அடிமைப்பட்டு கடந்திருப்போம். when people say அவன் பாருங்க அவன் ட்ராக் போட்டு கொடுக்கலாம், நம்மளுக்கு ட்ராக் போட்டு எவ்வளோ நாள் ஆயிருக்கும், அவன் பாருங்க எல்லாரையுமே படிக்க வச்சான், அதனால அது கிறிஸ்டியானிட்டி வந்து எல்லாரையுமே பொதுவாக்குச்சு. இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒருதலை பட்சமாவே வெள்ளைக்காரங்க வந்ததுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ நன்மை நடந்துச்சுன்னு சொல்றீங்களே. சில நேரத்தில் அது சொல்லிட்டு இருக்காங்க, சில பேர் இல்லை சொல்றாங்களே, அது ஆனால் சில நேரத்தில் நம்பிடலான்னு தோணுது இல்ல. ஐயோ அவங்க வரலன்னா நம்ம இந்த மாதிரி ரோட்வேஸ், ட்ரெயின்வேஸ், நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்லாம் பண்றதுக்கு மேபி ரொம்ப நாள் இருக்குமே, நம்ம அந்த ராஜா அதுக்கப்புறம் இந்த மதங்கள் வேதம் அதுக்குள்ளேயே வந்து உரி போயிருப்போமேன்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு தப்பான ஒரு புரிதல். உலகம் வந்து ஒரு திசை நோக்கி வளர்ந்து போகும்பொழுது எல்லா நாடும் அந்த திசையை நோக்கி தான் வளர்ந்து போகும். இப்ப இந்தியா வந்து ஒரு வளர்ச்சி பெறாத நாடு கிடையாது. வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய செல்வ செழிப்பு மிக்க வியாபார மையமா தான் இந்தியா இருந்துச்சு. இந்தியா வந்து செவறுகளை கட்டிக்கிட்டு யாரும் வரக்கூடாது யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னதில்லை. கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுகளாகவே இந்தியா வணிகத்திற்காக ஒரு மையமாகத்தான் செயல்பட்டு இருக்கு. ஜப்பான் மாதிரி இரும்பு திரை போட்டு மூடல. அப்போ வந்து நீங்கள் எதுவுமே இங்கே ஒன்றும் இவன் வெள்ளைக்காரன் வந்து நம்மளை அடிமைப்படுத்தாமல் இருந்திருந்தாலுமே நம்ம இன்னுமே நல்லா டெவலப் ஆகிருப்போம் தான். எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கும், வியாபாரம் நடந்திருக்கும். அதன் மூலமாக நம்ம நல்லா டெவலப் ஆகும். இன்னொன்று சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிறது என்னன்னா, துப்பாக்கிகள் வந்து நம்ம கிட்ட இல்லாமல் இருந்துச்சு, பீரங்கிகள் நம்ம கிட்ட இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. அதிகமாக இல்லாமல் இருந்தது. அதான் பைவட்டல் ரோல் ப்ளே பண்ணிருக்கு. அதிகமாக நம்மகிட்ட அந்த வெப்பன்ஸ் இல்லை, நம்மளோட போர் முறைகள் வேற மாதிரி இருந்துச்சு, நமக்கு அந்த தர்மங்கள் இருந்துச்சு, அதை நம்ம மீறலை. அவன் அதை மீறினா அதனால தான் நம்மளோட தோல்விகள் இப்போ நம்ம அதிகமாக யானை படைகள் வச்சுருந்தோம். அவன் அங்கே வரும்போது அவன் குதிரை படைகளும் பீரங்கிகள் வரும்போது யானைகள் வந்து அந்த பீரங்கி சத்தத்துக்கு யானைகள் மிரளுது. புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட சில அடாப்டேஷன்ஸ் வந்து அந்த காலத்தோட தொடர்பு இல்லாமல் கொஞ்சம் போனதுனால வந்த வினை தானே ஒழிய, அதுக்கப்புறம் உள்நாட்டு போர்களில் நம்ம ரொம்ப வலுலேருந்து கிடந்தோம். இஸ்லாமிக் இன்வேஷன் அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. இஸ்லாமிய அரசர்கள் இங்கே ஆதிக்கம் செலுத்தும் பொழுது இங்கே பாருங்க, நாங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இஸ்லாமிய அரசர்களே பீரங்கியோடு வந்துட்டானே, துப்பாக்கிலாம் வச்சுட்டானே. புரியுதா? எப்படி இவங்கிட்ட தோத்தான்? அவனு தானே தோத்தான். அந்த டெக்னாலஜி அவங்ககிட்டயும் இருந்துச்சு தானே, அவன் ஏன் தோத்தான்? நம்ம தமிழர்கள் இந்த மாதிரி கான்செப்ட்லேயே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக தமிழர்களுமே துப்பாக்கிலாம் இப்போ வச்சிருக்கிறாங்க. துப்பாக்கிலாம் இல்லாமலாம் இல்லை, வியாபாரத்து மூலியமாலாம் வந்துருச்சு போயிடுச்சு. மாஸ் ப்ரொடக்ஷன் அது அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு, அது முழுமையா போய் சேராம இருந்துச்சு. அதை வச்சு ஒரு படை. ரெண்டாவது துரோகம் பெரிய அளவுக்கு நமக்கு தெரியல, மேனேஜ்மெண்ட் நமக்கு சரியா தெரியல. அந்த டைம்ல மேனேஜ்மெண்ட் தெரியாம இல்ல, இவனோட அந்த குதர்க்கம் நமக்கு தெரியல. கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர். அவன் வந்து உள்ள வந்து அவன் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னு சொல்லும்போது நமக்குள்ளேயே தானே சண்டை போட்டு இருந்தான். அவனோட சோல்ஜர்ஸ் நம்மள கொண்டாங்களா? நம்ம ஆளுங்க தான் மாத்தி நம்ம ஆளுங்க தான் மாறி மாறி இவங்க இங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை, இவன் மாமன் மச்சாங்குள்ள சண்டைங்கிற மாதிரி சண்டையை மூட்டி விட்டே தான் அவன் டேக் ஓவர் பண்ணிட்டான். எல்லாத்துக்கும் உதவி செய்யற மாதிரியே தான் இருந்தான். சரி, அவன் இங்க இருந்த அரசர்கள் எல்லாத்தையும் அடிமைப்படுத்திட்டானா? கிடையாது. வெள்ளைக்காரன் விட்டு போகும்போது எத்தனை அரசர்கள் இந்தியால? புரியுதா? மைசூர் ராஜால தொடங்கி சிற்றரசர்கள் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆர்காட் நவாப் இருக்காருன்னா ஹைதராபாத் நிசாம்னா சிற்றரசர்கள் எப்படி சொல்லுவீங்க அவங்கள? அவங்ககிட்ட இருந்த சொத்தெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதே போல் மைசூர் மகாராஜா அவங்ககிட்ட இருந்த சொத்தெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? சிற்றரசர்கள்லாம் இல்லை, இவங்களாம் சால்ற அரசர்கள்.
கூட ஒத்து போயிட்டாங்க. முழுக்க வெள்ளைக்காரனுக்கு அவன் அடிமை பண்ணிட்டு போறான், என்ன வந்து அவன் அடிமைப்படுத்தாம இருந்தா போதும்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறத கொடுத்துட்டு அவங்க கூட ஃப்ரெண்டா இருந்துட்டு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் பண்ணிட்டு போனவன்லாம் தப்பிச்சிட்டான். அவன் இல்லை அவங்க பண்றது தப்பு, இவன் என்ன இருந்தாலும் அந்நியன்கிற பார்வை இருந்த அத்தனை பேரும் அவன் காலி பண்ணிட்டான். புரியுதா? ஸோ இப்படிதான் வந்து அது என்ன மெயினாக என்னன்னா நம்ம கவனிக்க தவறுறது, இந்த கம்பெனியா நம்ம பார்க்கல. நிறைய பேர் என்ன பண்றோம்னா இப்பவும் வந்துட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய பங்கு இந்தியாவை கைப்பற்றுறதுல ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ சென்னை இருக்கு, சென்னையில பிரிட்டிஷ்காரங்க கட்டின பல பில்டிங்ஸ் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் பாராடைஞ்ச கட்டணங்கள் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கு, பாக்குறோம். இப்போ இதுல வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கமிஷனர் இந்த ஆஃபீஸ் இருக்குல்ல, பெரிய அந்த போலீஸ் செனட் அது வந்து முழுக்க ஃப்ரீமேசனுடைய லாட்ஜ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அப்படிதான். ஃப்ரீமேசனிக் லாட்ஜா செயல்பட்டது. இப்போ நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரி புக்ஸில் இல்லை இந்தியன் ஹிஸ்ட்ரி புக்ஸில் சென்னையுடைய இவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல, சென்னை எவ்வளோ முக்கியமான இடம் தானே அது, சென்னையோட ஒரு பெரிய ஹப், அந்த பில்டிங் எவ்வளோ பெரிய பில்டிங், ரொம்ப பெருசு. இவ்வளோ பெரிய பில்டிங்கு ஃப்ரீமேசனிக் லாட்ஜா இருந்திருக்குன்னா இது எவ்வளோ முக்கியமா நம்ம வரலாறுல படிச்சிருக்கணும். ஹப் ஃப்ரீமேசன்ஸ் நம்ம எதாவது படிச்சோமா வரலாறுல? ஒரு ஃப்ரீமேசனிக் லாட்ஜ் சென்னையில் கண்ணு முன்னாடி இருக்குது, எல்லார் கண்ணு முன்னாடி இருக்குது. இன்றைக்கி அதுதான் போலீஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸாகவும் செயல்படுது. அவ்வளோ பெரிய பில்டிங்கு அந்த காலகட்டத்தில் அவன் கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா 1700 சொச்சத்திலே கட்டிட்டான். அவ்வளோ பெரிய பில்டிங்கை 1700களில் கட்டியிருக்கான். பெரிய ஸ்ட்ரக்சர் தான் இப்போ கம்பேர் பண்ணும்போது. அன்னைக்கு கட்டும்போது அது ஒரு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர், அது இந்தியாவே நிர்வகிக்கிற ஸ்ட்ரக்சர் அளவுக்கு தானே கட்டியிருக்கான். அவ்வளோ பெரிய பில்டிங்கு இங்கே இருந்திருக்கு. அப்போ அத்தனை பேர் அங்கே வேலை செஞ்சுருப்பான், அங்கே அத்தனை பேர் வந்துட்டு போயிருப்பான். யார் வந்தா யார் போனா, அங்கே என்ன நடந்துச்சு வரலாறு இல்லவே இல்லை. கண்ணு முன்னாடி பில்டிங் இருக்கு, அவ்வளோ பெரிய பில்டிங் கட்ட வேண்டிய அவசியம் அங்கே என்னன்னு வந்துச்சு? அது வந்து ஒரு அது பார்லிமெண்ட்டுங்க, அது வந்து நாடாளுமன்றங்க, அது வந்து ராணுவ பராக்ஸுங்க அப்படின்னா சரி பெருசாக கட்டியிருக்காம்பா, பெரிய படையெல்லாம் வச்சுருந்துருப்பாம்பான்னு சொல்லலாம். ஒரு சீக்ரெட் சொசைட்டிக்கான ஒரு லாட்ஜ் இத்தாண்டி கட்டி வச்சுட்டு போயிருக்கான். அங்கே என்ன நடந்துச்சு தெரியாது, என்ன பேசிக்கிட்டாங்க தெரியாது. அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான வரலாறு நம்மகிட்ட வந்து மறைக்கப்பட்டிருக்கு பாருங்க, இந்திய வரலாறுலேருந்தே மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு மீனிங் என்ன? சரி, இந்த ஃப்ரீமேசன்ஸ் இங்கே போயிட்டாங்களா இந்தியா விட்டு? வெள்ளைக்காரன் போயிட்டான், பட் ஃப்ரீமேசனிக் லாட்ஜஸ் இன்னும் இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா இல்லையா? இதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க இவங்கெல்லாம்? இவங்களோட நோக்கம் என்ன? இப்போ ரோட்டரி கிளப்னா நமக்கு தெரியுது, லயன்ஸ் கிளப்னா நமக்கு தெரியுது. ஃப்ரீமேசனிக்கு எதுக்கு அந்த லாட்ஜ்? என்ன நல்லது பண்ணுற, என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் வந்து இதுலலாம் நீங்கள் போய் சேரலாம், ரோட்டரியில் நீங்கள் போய் சேரலாம், லயன்ஸ் கிளப்பில் நீங்கள் போய் சேரலாம். இதில் நீங்கள் சேர முடியாது. அவங்க தான் கூப்பிடுவாங்க. யாரை கூப்பிடுவாங்க? கமிஷனராக இருக்கணும், அரசியல்வாதியாக இருக்கணும், இல்லை முக்கிய பணக்காரராக இருக்கணும். அப்போ சமூகத்தில் மிக முக்கிய இடத்துல இருக்கிற உங்களை அவன் செலக்ட் பண்ணி கூப்பிடுவான். பவர் இருக்கிறவன என்ன பவர் இருக்கிறவங்க கூப்பிட்டு என்ன சரக்கு மட்டும் அடிப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க நாங்கள் ஒரு விதமான ஊறுகாய் வச்சிருக்கோம், அந்த ஊறுகாவை கொடுப்போம், அவர் நக்கிட்டு போவார்கள். அப்படியா? இல்லையே. என்ன பண்ணுற? அப்போ ஒரு பேரலல் கவர்மெண்ட் இங்கே ஒரு ரன் ஆகிட்டு இருக்குல்ல, பார்க்குறதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறது இல்லை, பேசுறது இல்லை. ஆனால் அன்றைக்கி அவன் பண்ணிட்டு இருந்தான். அங்கே தான் அங்கே திட்டங்கள் தீட்டப்பட்டது. அன்றைக்கி அந்த இடங்களில் தான் இந்திய அரசர்கள் விலை பேசப்பட்டார்கள். இந்திய அரசர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தான், வாங்க வேண்டியதை வாங்கினான், எழுத வேண்டியதை எழுதுனான், திட்டங்கள் திட்டினா, ஏமாத்தினா. அதுக்கு தான் அந்த லாட்ஜு. அது என்னவா ஃபங்க்ஷன் ஆகிருக்கும் இப்போ உங்களுக்கு புரியுதா? அவ்வளோ பெரிய லாட்ஜு அரசர்கள் தங்குவதற்கு வருவாங்க, அங்கே அரசர்கள் தங்குவாங்க. இந்த ஃப்ரீமேசன்ஸ் இவங்களுக்கு என்னென்ன குடும்பம், நிறைய அரசர்கள் ஃப்ரீமேசன்ஸாக இருந்தாங்க. அவங்கள ஒரு பார்ட் ஆஃப் த குரூப். இந்தியாவில் இருந்த பெரும்பான்மையான அரச குடும்பங்கள் ஃப்ரீமேசனில் பொறுப்பு வகிச்சாங்க, ஃப்ரீமேசனுக்கு ஆட்களாக இருந்தார்கள். அப்போ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டு காட்டி கொடுக்குறது, கூட்டி கொடுக்குறது, எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் இந்தியா வந்து முழுமையாக அடிமைப்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தத்தி தடுமாறி மக்கள் போராட்டம் அது இதுன்னு வந்து அப்புறம் காங்கிரஸ் அது இதுன்னு வந்து அதுக்கோட எவல்யூஷனுக்கு பின்னாடி இவங்களும் இருக்கிறாங்க. அது அந்த பவர் ஷிஃப்ட்டு நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிரிட்டன் ஏன் திரும்ப தோத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இதே சீக்ரெட் குரூப்பு பிரிட்டனுக்கு பதிலாக வேற நாட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டான். வேற ஒன்றும் இல்லை, ஷிஃப்ட். அவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. யூஎஸ். புரியுதா? நீங்கள் இந்த டைம் ஸ்கேலை கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக வரும் எல்லாம். பிரிட்டன் தான் ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிற மாதிரி இந்த இலுமினாட்டி கூட்டத்துக்கு இருந்த வரைக்கும் பிரிட்டனை அசைச்சிக்க முடியல. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏட பவர். அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு சுதந்திரம் வேணும்னு அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் நடக்குதா? அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு கல்ச்சரை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதை விட புதுசாக
புதுசாவே நாடுகளை உருவாக்கணும்னா அதுதானே நமக்கான இடமா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பொட்டியை சாத்திட்டு அமெரிக்கால போய் கடையை திறந்துட்டாங்க. அமெரிக்கால இவங்க கடையை திறந்ததுக்கு அப்புறம் பிரிட்டன் தேவைப்படல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பவரை இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு தள்ளி விட்டான். இன்னைக்கு யார் கண்ட்ரோல் பெருசா இருக்கு? யூஎஸ். இது தூசி படர்ந்த பழைய ராஜா வாழ்ந்த இது ஒரு மெமோரியல் மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ அவனுங்க வந்து தங்களோட இருப்பிடத்தை அப்படியே மாத்திக்கிட்டானுங்க அமெரிக்காவுக்கு. ஸோ அதனால பிரிட்டன் காணாம போயிடுச்சு. இவ்வளவுதான் விஷயம். இல்லைன்னா இப்போ சப்போஸ் அவங்க பிரிட்டன்லேயே இருந்திருந்தாங்கன்னா பிரிட்டன் தான் இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவில் இருந்திருக்கும். அந்த ஷிஃப்ட் நடந்த உடனே அமெரிக்கா இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய ரவுடியா பலம் வந்து கொண்டு இருக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். ஸோ பேசிக்கலி நான் இங்கிலாந்து வரலாறு எனக்கு தெரியணும்னு இல்லை, அந்த கேரக்டர் இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் தான் நான் பேசணும்னு நினச்சேன். சரி, எனக்கு இதை சொல்லுங்க, எனக்கு முக்கியமாக இதுதான் எல்லாருக்கிட்டையும் பேசணும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு மொனார்க்கியை வந்து தூக்கி வைக்கிறது, அதை ஒரு கல்ச்சுரலாக செலிப்ரேட் பண்ணுறது, அந்த ஊரின் அடையாளமாக இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌன் வச்சுக்கிறது, அந்த ராஜா ஃபேமிலி ராணி ஃபேமிலி, அதுக்கும் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் இருக்கா? மீன் லைக் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் நான் சொல்கிறேன். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரச குடும்பங்களும் வீழ்ச்சியை சந்திச்சுது. ஆமாம், வீழ்ச்சியை சந்திச்சுன்னா அரச குடும்பத்தில் நீக்கிட்டு மக்களாட்சி வந்துருச்சு. அப்போ அந்த அரச குடும்பத்தை நீக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு, இதெல்லாம் உண்டு. இந்த ஃப்ரீமேசன்ஸோடைய ஹெட்டு யாரு நான் சொன்னேன்? பிரிட்டிஷ் எம்பையர், பிரிட்டிஷ் க்ரௌன்னு, அந்த க்ரௌன் குயின், இவங்க எல்லாமே அந்த ஃப்ரீமேசன்ஸோடைய ஹெட்டாக செயல்பட்டவங்க. இப்போவும் அவங்க ஹெட்டாக தான் செயல்படுறாங்க. இப்போ அவங்கள வந்து என்ன பண்ண முடியும்? இப்போ அது ஊரறிந்த உண்மையாக போச்சு. அந்த காலகட்டத்தில் அது ஊரறிந்த உண்மையாக இருந்தது, அதை வந்து மறைக்க முடியல, அது வெளிப்படையாகவே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா பக்கம் திருடுவாங்க போவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்துட்டு அதை ஓப்பன் சீக்ரெட் மாதிரி இது. அப்போ அந்த ஓப்பன் சீக்ரெட்டை இப்போ நீங்கள் டக்குன்னு இவங்களை வந்து அடித்து காலி பண்ணி அவங்களோட இப்போ இது எல்லாத்தையும் போக்குறதுங்கிறதும் சாத்தியம் இல்லை. ஏன்னா அது ஏன்னா தெரிஞ்சு போயிடும் வெளிப்படையா. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அது வாட்டு அப்படி இருக்கட்டும், நம்ம பேரலாக இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். பட் இந்த ஒரு அவங்களோட கல்ச்சருக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனாக அவங்க அந்த பவரில் இன்னும் அப்படியே இருக்கட்டும். ஓப்பனாக சொன்னால் அது இன்னும் ஒரு மொனார்க்கி தான். பிரிட்டன் வந்து நீங்கள் முழுமையான டெமோக்ரஸின்னு அதை சொல்ல முடியாது. சொன்னா கூட அது நீங்கள் ஏன் அப்படின்னா அந்த குயின் நினச்சா இப்போவும் பிரிட்டனை வந்து அதோட உச்சபட்ச அதிகாரத்தில் அவங்க தலையிட முடியும். அவங்களுடைய அப்ரூவல் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் டாப்பு. பார்க்கறதுக்கு நம்ம ஊர் ஆளுநர் மாதிரி ஒரு கௌரவ பதவி மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அட் த எண்டு ஒரு ஆளுநர் நினைச்சா நம்ம ஊரை என்ன புரட்டுறாரு. அதேதான் அல்டிமேட்டா பிரிட்டன் அரசி. பட் அவங்களோட பவர் வந்து அவங்க அதிகமா யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி இப்போ டயனாவோட மர்டரு இதெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கு பின்னாடி இருக்க கன்ஸ்பிரசிலாம் நீங்கள் எடுத்து போனீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த கோர முகம் தெரியும். ரீசெண்டாக பாலஸ்டைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இவங்க நிறைய அந்த சிம்பிள் காட்டுறது, நிறைய அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே. அதாவது அந்த குடும்பம் வந்து நல்ல குடும்பம்லாம் கிடையாது, அது ஒரு நார குடும்பம், இதான் உண்மை. ஆனால் வந்து அது நிறையா இருக்குது. அதில் அவங்களுக்கு இருக்க அந்த ஒரு டிசீஸ்லாம் இருக்கும். அவங்க க்ளவுஸ் போட்டிருக்கனால அது தெரியறது இல்லை. அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து சதையே இருக்காது, சதைப்பிடிப்பு இருக்குல்ல, அது இல்லாமல் ஒரு குச்சி கை மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் டிஸார்டர். ஒரு எலும்புக்கூடு கை பார்த்தா அப்படி இருக்கும். நமக்குலாம் இப்போ கையை தூக்கி பார்த்தா சதை இருக்குல்ல, இந்த சதையே இல்லாமல் வெறும் நம்மளுடைய ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சால் அப்படி இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஸ்கெலிட்டல் கை மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட பல பேரோட கை வந்து அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு ஜெனட்டிக்கல் டிஸார்டர். அந்த ஜெனட்டிக்கல் டிஸார்டர் எதனால் வருதுன்னா இன்ப்ரீடிங்னால வருது. இந்த ஜெனட்டிக்கல் டிஸார்டர் எந்தெந்த ஃபேமிலிக்கெலாம் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே இந்த ஃப்ரீமேசன் குரூப்பில் போய் ஜாயின் ஆகும். ஸோ இவங்க தான் அங்கே அதோட டைப்பில் இருக்கக்கூடிய, இன்னைக்கு வரைக்கும் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த வெளியில் தெரிஞ்ச ஒரு ஐகான். சரி, பிஸ்னஸாகவே பார்ப்போம். எல்லா ஊர்லேயும் போய் காலனி ஆதிக்கம் பண்ணாங்க, அங்கே இருக்க ரிச்சஸ் எல்லாம் சுரண்டிட்டு போனாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவ கண்ட்ரியாக யூரோப்பில் வந்து இருக்காங்க. இவங்க அந்த சுரண்டிட்டு போன லாபம்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கா அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் வைஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உலகத்தில் யுனைடெட் கிங்டமோட இடம் என்ன, ஃபியூச்சரில் அவங்க தான் பெரிய லெவல் பே பண்ணுவாங்களா? பட் இல்லை, அவங்க கதை முடிஞ்சுதா இதோட? நான் என்னை பொறுத்த வரைக்கும் கிரேட் பிரிட்டனை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அது வந்து ஒரு மியூசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிக் ஐட்டம். அது எப்படி பார்ப்பீங்க? அந்த ஆன்டிக் ஐட்டத்துக்கு என்றைக்குமே வேல்யூ இருக்கும். அந்த ஆன்டிக் ஐட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது பாதுகாக்கப்பட்ட இடமாவும் இருக்கும், அதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. பட் பிரிட்டன் வந்து இனிமேல் எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோலையும் பெரிய ஒரு தலை தூக்க முடியாத ஒரு இடத்துல தான் அது இருக்கும். அது அப்படியே தான் இருக்கும். பிரிட்டன் வந்து இப்போ பிரிட்டன் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ண முடியாது. பிரிட்டன் வந்து எந்த நாட்டுக்கும் நீதி வாங்கி கொடுக்க முடியாது, எந்த நாட்டுக்கும் அது உதவியும் செய்ய முடியாது. பிரிட்டன் இருக்குது, அவ்வளோதான். கரெக்டாக இதுதான். இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் கூட பிரிட்டனுக்கு கிடையாது. இதுதான் யதார்த்த உண்மை. ஏன்னா பிரிட்டனை வந்து அந்த மாதிரி ஒரு செல்ஃபில் வைக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி இலுமினாட்டிகள் வச்சுட்டு போயிட்டாங்க. அது ஏன்னா இனிமேல் பயன்படுத்த முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு இருக்கிறது அமெரிக்கா. இன்றைக்கி அவங்களோட லாஸ்ட் ஹோப்பு, அவங்களோட சாம்ராஜ்யமுங்கிறது எதுனா அமெரிக்கா தான்.
அது பிரிட்டனில் இருக்கக்கூடிய பல செல்வங்கள் வந்து அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே ஓடிடுச்சு. புரியுதா? நம்ம நினைக்கிறோம் பிரிட்டன் இன்னும் அந்த திருடின காசுலாம் வச்சுட்டு இருக்காங்க. அந்த திருடின காசுலாம் தான் அமெரிக்காவை டெவலப்மெண்ட்டுக்கு போச்சு. அது எடுத்துகிட்டு போனவன் யாரு? ஃப்ரீமேசன்ஸ். எடுத்துகிட்டு போனவன் அப்படியே கட் பண்ணி சுதந்திர போராட்டம்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா உடச்சுட்டு போயிட்டான். ஸோ பிரிட்டன் வந்து அது பழைய இதில் அப்படியே தொக்கா நிற்கிற மாதிரி அப்படியே நிற்கிது. ஸோ அதிகமாகவும் வளர மாட்டாங்க, பெருசாக டிக்ளைனும் ஆக மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க. ஸோ அது ஒரு அப்படியே அவங்களோட மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட்டு. ஸோ இந்த ஃப்ரான்ஸில் நடக்கிற கலவரத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கிலாந்துலேயும் இன்னைக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இப்போ இந்தியாவில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எல்லாருமே இன்னைக்கு யூனிட்டி இன் டைவர்சிட்டி சொல்கிறோமோ, யூகேல எல்லாருமே போய் வாழ்ந்து அவங்களுக்குள்ளே ஒரு கல்ச்சரல் ப்ராப்ளமாக மாறிட்டு இருக்கு. ஸோ கல்ச்சுரலாகவும் தே ஆர் கோயிங் டு பி அ டிக்ளைன்டு சொசைட்டி போன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த மாதிரி ஒரு குழப்பம் அங்கே ஏற்படும். ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து முடிச்சு விடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஐரோப்பிய நாடுகள் இனிமேல் ஐரோப்பிய நாடுகளாக இருக்காது. அதுக்கான பாலிசிலாம் இவன் வகுத்து கொடுத்துட்டு போயிட்டான். இங்கே நல்லா கவனிச்சுப்பாங்க, ஐரோப்பாவில் ரேசிசம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. கரெக்டாக. ஆனால் ஆக்சுவலாக ரேசிசம் எங்கே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு? ஐரோப்பாவில் தான் இருந்துச்சு. அமெரிக்காவில் ரேசிசம் ஓரளவுக்கு கம்மியாக வந்துச்சு. ஆனால் இப்போ ரேசிசம் அமெரிக்காவில் பீக்குக்கு போயிட்டு இருக்கு. லிபரலாக இருந்தாலும் பீக்கில் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இதோட கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக எங்கே போய் உட்காடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில். ஏன் முஸ்லீம் பாப்புலேஷனுக்கு இவ்வளோ அளவுக்கு ஓப்பன் பண்ணி விட்டான்? ஓப்பன் பண்ணி விட்டுறதுலாம் இவங்களோட பாலிசி டெசிஷன் மேக்கிங்கில் தான். இது அவங்க தெரியாமலாம் பண்ணலை, அவங்க தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அமெரிக்கா வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரேசியல் டிஸ்கிரிமினேஷனை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பையும் எடுப்பாங்க. இந்தியர்களும் அதில் அடிபடுவாங்க. ஆல்ரெடி இப்போ நிறைய ஃபேமிலிஸ்லாம் போட்டு திட்டுறது போகிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இதில் நான் ஒரு சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு எச்சத்தனமான வேலையாக வெள்ளைக்காரங்க பண்ண தொடங்கிட்டாங்க. அது நான் என்னென்ன சொல்கிறேன் என்னன்னா, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்கல்ல, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு, முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்கெல்லாம் போகிறாங்கல்ல, இவன் என்ன பண்ணுறான், இவங்க வீட்டு பிள்ளைகளை பேச விடுறது. அது மைனர் பிள்ளைகளை. புரியுதா? மைனர் பிள்ளைகளை பேச விடுறது. இவனுங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆல்ரெடி இங்கெல்லாம் ஃபுல்லாக அந்த பானு இந்த மண்டையிலெல்லாம் ஏற்றிக்கிட்டு இந்த காஜித்தனம் எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்கிட்டு போகிறவனுங்க, இவன் போயிட்டு படிக்கிற வேலையை பார்க்கணும், இதை வேலையை பார்க்கணும், அந்த பொறுப்புன்னு இருக்கணும். இவனுக்கு இல்லை. இவன் போனோடனே ஒரு பொண்ணு அங்கே வந்து பேசுது அப்படின்னோடனே இவன் என்ன பண்ணிடுறான், இவனும் பேச ஆரம்பிக்கிறான். பேசும்போது அதோட இப்போ ஏஜ் என்ன இதெல்லாம் நார்மலாக வருதுன்னா அந்த பொண்ணு 13 அதெல்லாம் சொல்லும்போது இவங்களுக்கு வந்து நம்ம இந்தியர்களுக்கும் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் பெருசாக அவங்களோட கல்ச்சரில் அது கிடையாது. அப்போ அவனுக்கு என்னன்னா அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா வந்துட்டு அவன் என்ன பண்ணிடுறான், அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசும்போது இவனும் ஒரு மாதிரி பேசிடுறான், கடைசியில் ஒரு மாதிரி பேசிடுறாங்க. இதை ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுது, இந்த பொண்ணுங்க பேசுறது போகிறது, இந்த பொண்ணுகிட்ட நீ எப்படி பேசலாம், வந்து செக்ஸுவலாக நீ அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கையங்கலமாக பிடிச்சி அவனை வீடியோ எடுத்து போட்டு அவனை அங்கேருந்து ஜெயிலுக்கு அனுப்புறது. டீபோர்ட்டில் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இது வந்து நடந்துகிட்டே இருக்கு திரும்ப 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 அமெரிக்காவில். அப்போ நீங்கள் நம்ம இப்போ பார்க்க வேண்டியதுன்னா, அமெரிக்காவுக்கு போகிற எல்லா பசங்களும் சின்ன பிள்ளைகளோட பேசுகிறாங்களா? இது வந்து சந்தேகமாக இருக்குது நமக்கு. அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்தியர்களோட ஏன் பேசுது, புரியல, இந்த கேள்வி வருதுல்ல. ஸோ இது கரெக்டாக இவங்க கண்ட்ரோல் எப்படி வருது? அப்போ நானும் பார்த்துட்டேன், அந்த மாதிரி போய் பசங்களை பிடிக்கிறவன் போகிறவன் எல்லாம் ஒயிட்ஸாக இருக்காங்க. இப்போ புரியுதா நான் சொல்கிறது? இந்தியர்களை போய் பிடிக்கிறான், சரி அதில் ஒரு இந்தியன் இருக்கலாம்ல, இல்லை பிளாக் இருக்கலாம், ஒரு பிளாக் இருக்கலாம்ல, ஏன் இல்லை? ஹிஸ்பானிக்கும் இல்லை, எல்லாம் ஒயிட்ஸாக இருக்காங்க. அப்போனா என்னன்னா சூப்பர்மேசி. அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இவங்களை அடிக்கிறதுக்கு இது ஒரு வீக் பாயிண்ட்டு. பொண்ணுங்களை பேச விடு. இவன் ஆல்ரெடி அவன் ஊர்லலாம் பொண்ணுங்க ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த இதெல்லாம் இருக்கும்போது அவன் பேசி பழகிருக்க மாட்டான். அவன் வந்து சின்ன பிள்ளை என்ன அவன் அந்த பிள்ளையும் இப்படி கொஞ்சம் மாதிரி நார்மலாக பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக பேசிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுறாங்க தான் தோணுது எனக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம ஆட்கள் மேலே கோவம் வந்துச்சு, என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க, என்னடா பிள்ளைகிட்ட போய் தப்பாக பேசுகிறாங்க பழகிறாங்க. இப்போ நானும் பார்க்குறேன், அப்படி பண்ணுறவங்க எல்லாருமே அதை வீடியோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதை வந்து அரெஸ்ட் பண்ணுறது ப்ரொசீஜர் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்கள வந்து பயங்கரமாக இது பண்ணுறாங்க. அது பண்ண இந்தியன் ஃபேமிலினா அவங்க ஃபேமிலியை முழுக்க காட்டிடுறாங்க, ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் நிறைய பேர் மாட்டுறாங்க, நம்ம பார்க்க முடியுது. இந்த பக்கம் இருக்கவன் எல்லாம் வெள்ளைக்காரனாவே இருக்கான். அதான் எனக்கு தெரியல, ஆப்போசிட்ல இருக்கவன் ஒரு கருப்பினத்தவராக இருக்கலாம், ஆப்போசிட்ல இருக்கிறவன் வேற ஒருத்தனா இருக்கலாம். அது எப்படி கரெக்டாக வெள்ளைக்காரனா இருக்கான், அது ஒயிட்ஸாகவே இருக்கான். ஒரு மெக்சிகனாக இருக்கலாம்ல. இவங்க வீட்டு பொண்ணுங்க மட்டும்தான் இதில் மாட்டுறாங்களா? அப்போ நமக்கு உண்மையிலே டவுட் வருது. இவனுங்களே இப்போ பேச சொல்லிட்டு அவன் தப்பாக பேசினோடனே டக்குன்னு கைங்கலமாக பிடிக்கிறானுங்களா என்னன்னு தெரியல நமக்கு. இந்த ட்ரெண்ட் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாராவது பேசுகிறாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எந்த அளவும் பேசி தொலையாதீங்க. அவங்க உங்களை டீபோர்ட் பண்ணுறதுக்கு
இதில் கீழே கமெண்ட்ஸ் வருதுல இந்த மாதிரி போடுறாங்கல்ல, இதுக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்க, ஃபுல்லாக ரேசிஸ்ட் கமெண்ட்ஸ் மட்டும்தான். அப்போ இந்தியர்கள்னாவே இப்படி தான் போட்டிருக்காங்க, முஸ்லீம்ஸ்னாவே இப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு ஸ்டீரியோ டைப் ஆகி அதுக்கு ஃபுல் ஹேட்டுங்க. நம்ம நாளைக்கு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், உங்கள் மேலே அங்கே மதிப்பும் மரியாதையும் இல்லை. ஒரு டூருக்கு போனால் கூட இல்லை. இது எல்லா நாட்டிலையும் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் குறைஞ்சபட்சம் இந்தியர்கள் மேலே அந்த வெறுப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ உருவாக்கப்படுது. இந்தியர்கள் மேலேயும் பெரிய அளவு வெறுப்பு உருவாக்கப்படல, வெறுக்கிறாங்க. நீங்கள் இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆயிருக்க இந்தியர்களுக்கு நல்லா இது ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். ஏதோ ஒரு நம்ம இந்திய தம்பதிகள் வந்து எங்கேயோ போயிருக்கிறப்ப வந்து பிரச்சனை பண்ணி, நீ எல்லாம் எதுக்குடா இங்கே இருக்க, வேலைக்கு எதுவும் பண்ணுறேன்னு சொல்லி அது வீடியோ ஏதோ வைரலாக இருக்கு. அவர் ஏதோ சாரிலாம் கேட்டு போகிறார், அதெல்லாம் இப்போ பண்ணுற மாதிரி ஆயிருக்கு போல. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கு. ரைட். ஸோ பிரிட்டன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததுங்கிற இந்த ஒரு விஷயத்துல வந்து நிறைய உலக அரசியல் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப ஐ ஓப்பனிங் எபிசோடாக இருந்திருக்கும். மெயினாக சீக்ரெட் சொசைட்டியோடைய கான்ட்ரிபியூஷன் பிரிட்டனை மேலே கொண்டு வந்துச்சு. அதே சீக்ரெட் சொசைட்டி பிரிட்டன் வந்து அவங்கள விடுவிச்சுக்கிட்டு அமெரிக்கா பக்கம் போன உடனே பிரிட்டன் வந்து வீழ்த்தி விட்டாங்க, மியூசியம் ஆகி போச்சு. பிரிட்டனை வீழ்த்திட்டாங்க. இதான் உண்மை, இதான் நம்ம அப்படி புரிஞ்சு. ரைட். ஸோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் ஐ ஓப்பனராக இருந்துச்சு, அப்படின்னா வந்து பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி பாரு. நன்றி.